தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 1/3 இன்ட்டு 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. ஓகே 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேலார் வந்து 1/3ன்னு கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ இந்த மாதிரி இருந்தால் எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது? டேரக்ட் ஒன்று 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக கோஃபேக்டர் அதாவது மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இல்லை 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டயக்னல்ஸ் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ முன்னாடி ஒரு ஸ்கேலார் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தியரம் கொடுத்துருக்குறாங்க. புக்கில் பாருங்கள் பேஜ் நம்பர் 8ல் தியரம் 1.9 கொடுத்துருக்காங்களா. இப்போது if A is a non-singular square matrix of order n then அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தியரம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் 4th தியரம் பாருங்கள், adjoint of lambda A is equal to lambda power n minus 1 into adjoint of A. ஓகேவா, இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்குறனால இங்கே லாம்டான்றது என்னென்னா நான் ஜீரோ ஸ்கேலார் இங்கே என்ன இருக்குது 1/3ன்னு இருக்குது. ஸோ இந்த தியரமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே லாம்டான்றதுக்கு பதிலாக 1/3 இருக்குது. அந்த 1/3 பவர் n minus 1 அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஸ்கேலார் இல்லாத மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ் 2 2 1 -2 1 2 1 -2 2. ஓகே, இப்போ இதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to தனித்தனியாக மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போமா. சரி, மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் 2க்குனா இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 1 2 -2 1 -2 2. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் இந்த காலமையும் இந்த காலம் இந்த ரோ. ஓகேவா, ஸோ 2 2 1 2 -2 2 1 2. நெக்ஸ்ட்டு இந்த காலம் இந்த ரோ, அப்போது -2 1 1 -2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இந்த ரோ இந்த காலம் எடுத்துட்டிங்கன்னா 2 1 -2 2 2 1 -2 2. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம், அப்போது 2 1 இந்த ரோ இந்த காலம் எடுத்துட்டோமா 2 1 1 2 1 2. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த ரோ இந்த காலம் இந்த காலம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 2 2 1 -2 2 2 1 -2. நெக்ஸ்ட்டு ரோ காலம், அப்போது 2 1 1 2 2 1 1 2. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த ரோ இந்த காலம் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரோ இந்த காலம் எடுத்துட்டிங்கன்னா 2 1 1 2. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம், ஸோ 2 2 -2 1 2 2 -2 1. இதுக்கு டிரான்ஸ்போர்ட். ஓகே, சரி, இப்போ இதுக்கு மைனர் மேட்ரிக்ஸஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ கோஃபேக்டர் அதாவது இதை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, 2 1 2 is 2 2 2s are 4. ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 2 2s are -4 1 2 is -2 2 2s are 4 minus into minus plus, so 4 minus 1. Next 2 2s are 4, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, 2 2s are 4 1 2 is minus into minus plus 2. Next 2 2s are 4 minus 1 1 1 is 1. Next 2 2s are minus 4 1 2 is minus 2. Next 2 2s are 4 minus 1 2 is 2, sorry 1 1 is 1. Minus of 2 2s are 4 1 1 is minus 1. Next okay 4 plus 2. Next 1 2 is 2 minus into minus plus 2 2s are 4. Next transport. Okay, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா. 2 plus 4 is 6. 4 minus 4 minus 2 minus 6 minus into minus plus, so plus 6.
4 minus 1 is 3. Next, 4 plus 2 is 6 minus 6. 4 minus 1 is 3. Minus 4 minus 2 is minus 6. Minus and minus plus 6. Next, 4 minus 1 is 3. 4 plus 2 is 6 minus 6. Next, 4 plus 2 is 6. இப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அட்ஜாயின்ட் கிடைக்கும் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ரோஸ் எல்லாம் காலமாக மாறும், காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறிடும். அப்போ 6 minus 6 3. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் 6 3 minus 6. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் 3 6 and 6. This is a adjoint of A. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்னா adjoint of lambda A is equal to lambda power n minus 1 into adjoint of A இல்லையா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். இங்கே லாம்டாவை நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா 1/3, அதாவது ஸ்கேலாராக எடுத்திருந்தோம். இந்த 1/3 இங்கே எப்படி 3 வந்துச்சு? இங்கே நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் என்னவா கொடுத்துருந்தாங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்னால் இதோட என்னோட வேல்யூவும் 3ஆக தான் இருக்கும். அப்போ 3 minus 1 is 2 இல்லையா? அப்போது 1/3 பவர் 2. 1/3 பவர் 2னா 1/9. அப்போ இந்த ஸ்கேலார் கிடச்சிருச்சா? இது கூட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சதை நம்ம எழுதணும். ஓகே, இப்போ அட்ஜாயிண்ட் எழுதிட்டோமா? அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸும் நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த 9 எல்லாத்துக்கூடயும் டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணிங்கன்னா 6/9 minus 6/9 3/9. next 6/9 3/9 minus 6/9 3/9 6/9 6/9. இல்லை இந்த 9 உள்ள மல்டிபிள் பண்ணாமல் எல்லாத்துலேயும் காமனாக 3 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே 3 மட்டும் வந்துடும். எல்லாத்துக்கும் காமனாக 3 தானே இருக்குது. 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் இருக்கிறனால 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். ஓகேவா? சரி, 6/3னா 2/3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2/3. இங்கே 1/3 2/3 1/3 மைனஸ் 2/3 1/3 2/3 2/3. இப்போ 1/3 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 1/3 ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 minus 2 1 2 1 minus 2 1 2 2. ஓகே, இந்த மாதிரி ஸ்கேலார் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தியரம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். தியரம் யூஸ் பண்ணாமல் சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் தப்பாக கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.